வெளியூர் பஸ்கள் புறப்படும் இடம் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டதிலிருந்து வெளியூர் செல்பவர்கள் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த பிரச்சனைகளை தீர்க்க கிளாம்பாக்கத்துக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன, ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இந்த சூழலில் கிளாம்பாக்கத்தில் இரவில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பது அம்பலத்துக்கு வந்துள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் சேலத்தில் உள்ள பியூட்டி பார்லரில் வேலை பார்க்கிறார். இவரது உறவினர்கள் சென்னை மாதவரத்தில் வசிக்கின்றனர். காதலன் மாதவரம் ஹோட்டலில் வேலை பார்க்கிறார். உறவினர்களை பார்க்க நேற்று முன்தினம் சேலத்திலிருந்து பஸ் மூலம் கிளாம்பாக்கத்துக்கு இளம்பெண் வந்தார். இரவு 10 மணிக்கு கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் வந்து இறங்கினார். மாதவரம் செல்லும் பஸ் எங்கே நிற்கும் என அங்கிருந்தவர்களிடம் கேட்டபடி பஸ் ஸ்டாண்டில் இங்குமங்கும் நடந்து சென்றிருக்கிறார். அதை ஆட்டோ டிரைவர் ஒருவர் பார்த்துவிட்டு விசாரித்துள்ளார். மாதவரத்துக்கு இனி பஸ் கிடையாது, என் ஆட்டோ மாதவரம் தான் போகிறது, ஏறிக்கொள்ளுங்கள் என கூற இளம்பெண் நம்பி ஏறினார். வண்டி சிறிது தூரம் போனதும் ஆட்டோ டிரைவர் செல்போனில் குசுகுசுவென பேசியுள்ளார். இளம்பெண்ணுக்கு சந்தேகம் வந்தது. காதலன் செல்போனுக்கு எமர்ஜென்சி என மெசேஜ் அனுப்பினார். லொகேஷனையும் ஷேர் செய்தார். 100க்கும் மிஸ்டு கால் கொடுத்தார். ஆட்டோ 2 கிலோமீட்டர் தூரம் போனதும் 2 பேர் ஏறி உள்ளனர். அவர்கள் இளம்பெண்ணின் இருவரமும் உட்கார்ந்து கொண்டனர். இளம்பெண் எதிர்ப்பு தெரிவித்தார். அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. 2 பேரும் இளம்பெண் மேல் கை வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்டோவை டிரைவர் ஓட்ட கத்தி முனையில் இளம்பெண்ணை மிரட்டி 2 வாலிபர்கள் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட முயன்றனர். இளம்பெண் கத்தி கூச்சல் போட்டார். இது அருகிலுள்ள பகுதியில் கேட்டது. பொதுமக்கள் 100க்கு போன் செய்து புகார் கூறினர். இதனிடையே காதலனும் போலீசுக்கு லொகேஷனை ஷேர் செய்து காதலி ஆபத்தில் இருப்பதாக கூறினார். அதைத் தொடர்ந்து ரோந்து போலீசாரும் லொகேஷனை டிராக் செய்து காரில் விரைந்தனர். போலீஸ் ஜீப் ஆட்டோவை பின்தொடர்ந்து வருவதை அறிந்ததும் டிரைவரும் அவரது கூட்டாளிகளும் அதிர்ச்சியடைந்தனர். நெற்குன்றம் அருகே பெண்ணை இறக்கிவிட்டு ஆட்டோவில் 3 பேரும் தப்பினர். இளம்பெண்ணை மீட்ட போலீசார் அரசு காப்பகத்தில் சேர்த்தனர். தனக்கு நேர்ந்த கொடூரத்தை போலீசாரிடம் இளம்பெண் விவரித்தார். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இளம்பெண் கடத்தப்பட்ட சம்பவத்துக்கு அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ஈசிஆரில் பெண்களின் காரை விரட்டி சென்ற சம்பவத்தால் உண்டான பரபரப்பு அடங்குவதற்குள் கிளாம்பாக்கத்தில் இளம்பெண் கடத்தப்பட்ட சம்பவம் கிளாம்பாக்கம் பயணிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதனால் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய நெருக்கடி போலீசுக்கு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. கிளாம்பாக்கத்திலிருந்து ஆட்டோ புறப்படும் சிசிடிவி வீடியோ மற்றும் ஆட்டோ எண்ணை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். டிரைவர் பெயர் முத்தமிழ்ச்செல்வன், வயது 36 என்பது தெரிய வந்தது. செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் இன்று காலை சென்னை கோயம்பேட்டில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த ஆட்டோ டிரைவர் முத்தமிழ்ச்செல்வன், கூட்டாளி தயாளன் ஆகியோரை கைது செய்தனர். இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இன்னொரு ஆசாமி மற்றும் கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய மேலும் 2 பேர் என 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.